முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, ஒருவர் உன் அன்பிற்கு அடிமையாகி விட்டார் தங்கமே. இனி அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே நீதான் என்று உன்னை தேடி அவர் வந்து கொண்டே இருக்கின்றார். அவரை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் தங்கமே. இப்பொழுது உன் அன்பை புரிந்து கொண்டு அவர் உனக்கு அடிமையாகி விட்டார். வேறு எங்கு சென்றாலும் நீ கொடுத்த அன்பு அவருக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் மீண்டும் உன்னையே தேடி வந்து உன்மேல் அன்பு கொண்டு அடிமையாகி விட்டார் தங்கமே. இனி நீதான் அவர் உலகம் என்று சொல்லும் அளவிற்கு உன்னுடைய அன்புக்கும் காதலுக்கும் பாசத்திற்கும் அவர் இப்பொழுது ஒரு குழந்தை போல் இருக்கின்றார். அந்த அளவிற்கு பாசத்தை உன்மேல் இப்போது வைத்து இருக்கின்றார் தங்கமே. நீ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்று நான் சொல்கின்றேன். நீ அவரை மனதார ஏற்றுக்கொள் தங்கமே. வாழ்க்கையில் தவறு செய்யாத மனிதர்கள் இவ்வுலகத்தில் இல்லை. தவறு செய்வது மனித குணம்தான். அதை மறப்பதும் மன்னிப்பதும் என்னுடைய பிள்ளையின் குணம். அவர் இப்பொழுது உன் அன்பிற்கு அடிமையாகி விட்டு வருவதால் அவருடைய அன்பு உண்மையாகத்தான் இருக்கும் தங்கமே. முன்பு நடந்த மனக்கசப்புகளை மனதில் வைத்து தூக்கி எறிந்துவிடு. இப்பொழுதும் இருக்கும் வாழ்வை நிலையாக எடுத்துக்கொள் தங்கமே. ஏனென்றால் இவ்வுலகத்தில் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை. இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். வாழ்க்கையை சுற்றி என்ன நடக்கிறது என்று முதலில் கவனித்து பார் தங்கமே. உன்னிடம் அவர் எதிர்பார்ப்பதோ காசோ பணமோ பொருளோ இல்லை, உன்னுடைய அன்பை மட்டும்தான். அதை நீ அவருக்கு தாராளமாக கொடு தங்கமே. நிச்சயம் உன்னவர் உன்னை விட்டு எங்குமே விலக மாட்டார். நீதான் அவருக்கு எல்லாம் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய மனம் மாறி விட்டது தங்கமே. இருவரும் அன்பால் இணைந்து அன்பாலே வாழ்வீர்கள். அந்த வாழ்க்கையில் குறைவில்லா மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் தங்கமே. சந்தோஷமாக நித்திரை கொள். அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன். என்னுடைய பிள்ளையின் கவலையை போக்கவே உன் முருகனப்பா நான் இருக்கின்றேன் என்று முதலில் நீ நம்பு தங்கமே. உன்னோடு எங்கும் எப்போதும் நான் இருப்பேன். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.